திரு அல்புகாரி, இந்த விவகாரம் தொடர்பாக பிரகாஷ் மற்றும் வில்சனோட கருத்துக்கள் கேட்டிருப்பீங்க. பொதுவாக மக்களுக்கு இருக்கக்கூடிய விமர்சனம் இருக்குது. அமலாக்கத்துறை மீதான சந்தேக கருத்துக்கள்லாம் கூட நிறைய தொடருது. வில்சன் பேசியது பார்க்கும் பொழுது அமலாக்கத்துறையோட சோதனை அப்படின்றது ஒரு நாள் செய்தி, அவ்வளவுதான், நாளைக்கு வேறு வேலையை பார்க்கலாம் என்ற அந்த மாதிரி அதை கடந்து போக அளவில் தான் இருப்பதா நம்ம பார்க்குறோம். எப்படி பார்க்கலாம் திரு அல்புகாரி? அதாவது அண்ணன் பேசிகிட்டு இருக்கும்போது அடுத்து நம்ம என்னடா பேச போகிறோம் அப்படின்னு நான் நினச்சிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சொன்னார், டிஎம்கே இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதா, ஏன் இந்த மாதிரி விட்டுறாங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் தெளிவாக சொன்னார். கடைசியாக மரியாதைக்குரிய அமைச்சர் பெரியசாமி அவர்களுடைய வழக்கை வந்து சுவமோட்டோவாக எடுத்து விசாரித்து தான் அது வெளியே வருது. அப்போ நீதிமன்றம் எடுத்துச்சுன்னு சொன்னால் லெட் ஹிம் ஃபேஸ் தி ட்ரையல். ஆனால் இவர் அண்ணன் மேற்கோள் காட்டின எல்லா வழக்கிலும், உதாரணத்துக்கு டாஸ்மாக் வழக்கில் வந்து மிக கடுமையான வார்த்தையை உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி பயன்படுத்தினார். நீதிமன்றத்தை தமிழக அரசு நாடுகிறது. நீதிமன்றத்தை நாடி நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, இடி வயலேட்டிங் கான்ஸ்டிடியூஷன். எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா? அரசமைப்பு சட்டத்தையே நீங்கள் மீறுகிறீர்கள், கிராசிங் ஆல் லிமிட்ஸ், ஏன்னா உங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது, நீங்கள் பண்ணது தப்பு என்று சொல்லிட்டு இடி இஸ் டோட்டலி வயலேட்டிங் த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். ஏற்கனவே எஃப்ஐஆர் இருக்குது, அதனால தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். எனவே இந்த இடத்துல செந்தில் பாலாஜி அவர்களை கைது செய்து கிட்டத்தட்ட ஓராண்டுகளுக்கு மேலே வைத்து வதைத்து, அதில் கபில் சிபல் சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெரியும், பிஜேபியில் சேர்ந்துறியான்னு கேட்டாங்க அப்படின்னு பேசினதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் இருக்கும்போது ஏதாவது ஒன்று, அதாவது இடி மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்பது பேன் இண்டியாவில் ப்ரூவ் ஆயிடுச்சு. அதனால் ஆனால் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அது வரைக்கும் சரிதான், நான் அது வரைக்கும் எல்லாத்துலேயும் உடன்படுறேன். ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா அப்படின்னா, இப்போ செய்யும் அல்லது நடக்கும் தவறுகளுக்கு இந்த இடியோட ஆக்டிவிட்டியை நம்ம ஃபேவரா கிளைம் பண்ண பார்க்குறோமா புகாரி? அப்படி புரிஞ்சுக்கலாம். எப்படி கொஸ்டின் கேட்பீங்க? இல்லை, இடியோட ஆக்டிவிட்டியை ஃபேவரா இல்லை, இடி அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்படுகிறது. எதுக்காக? பாரதிய ஜனதா கட்சியை திருப்திப்படுத்துவதற்காக. பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் காய் நகர்வுகளுக்கு ஏற்றது போல் அவர்களுடைய அரசியல் எதிரிகளை சிறைபிடிப்பதற்காக, மிரட்டுவதற்காக. நான் வாதத்தை தெளிவாக தானே சொல்றேன். அப்படி மிரட்டும் போது நேரடியாக மக்கள் மன்றத்தில் நின்று மக்கள் மன்றத்துக்கு வந்து அதை மக்கள் மன்றத்திலேயே சந்திக்க முடியாத பாரதிய ஜனதா கட்சி பல நேரங்களில் பலகீனப்படுத்துவது அல்லது பலமானவர்களை தன்வசப்படுத்திக் கொள்வது இந்தியா முழுக்க வரலாறு இருக்கு. 3வது முறையாக உட்காந்துருக்காங்க புகாரி. யாரு? மத்தியில் உட்காந்துருக்காங்க. சார் சொன்னார்ல, இசி இடி எல்லாரையும் வச்சு தான் உட்காந்துருக்காங்க. இன்னைக்கு தான் நம்பலப்படுறாங்க எப்படின்னு. இப்போ அவங்க சொன்ன அதே ஆகாஷ் பாஸ்கரன் அவர் வழக்கில், அவருடைய ஒரு வழக்கில் உச்சநீதிமன்றம் என்ன சொன்னதுன்னா, அவருடைய வீட்டை சீல் வைக்கிறாங்க, அவருடைய அப்பார்ட்மெண்ட்ஸ், அவர் வாடகை கூடுற இடங்களை சீல் வைக்கிறாங்க. அப்போ அவர் உச்சநீதிமன்றத்துக்கு போறாரு. உச்சநீதிமன்றம் போகும்போது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா, ஜஸ்டிஸ் ரமேஷ் வந்து சொன்ன விஷயங்கள், இது ஹைகோர்ட்டில் வந்து ஜஸ்டிஸ் ரமேஷ் மரியாதைக்குரிய நீதிபதி என்ன சொன்னாங்க அப்படின்னா, ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் அந்த டேர்ம் வந்தப்ப நாங்கள் 2002 என்ன நினைச்சோம் அப்படின்னா, இட்ஸ் அன் எவால்விங் லெஜிஸ்லேஷன் அப்படின்னு நினைச்சோம். ஆனால் நீங்க பண்றது, ஏன்னா அவரும் நீதிமன்றத்தை தான் நாடினார், நீதிமன்றத்தை நாடியதற்கு பின்னால் நீங்கள் செய்யக்கூடிய செயல் எங்களுக்கு எதை காட்டுகிறது என்று சொன்னால், அஃபீஷியல்ஸ் ஆஃப் தி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இடி ஹூ ஆர் எவால்விங் டே பை டே. நீங்க தான் எவால்வ் ஆகிட்டு இருக்கீங்க. லெஜிஸ்லேஷன் எவால்வ் ஆகும் நாங்கள் நினைச்சோம். எவால்விங் டே பை டே, எக்ஸ்பேண்டிங் தர் பவர்ஸ். உங்களுக்கு இந்த அதிகாரத்தெல்லாம் யார் கொடுத்தது? அவருடைய அலுவலகங்களில் வந்து சீல் வைத்தது தவறு. இதில் சொன்னது யாரு? நீதிமன்றம். அப்ப சட்டத்திற்கு புறம்பாக சட்ட விதிகளுக்கு எதிராக போய் அரசியல் காரணம் கொண்டு இடி அணுகுவதனால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் செயல்பட முடியாமல் போகிறது. ஏன் நீங்க கெஜ்ரிவால் வழக்க கூட எடுத்துக்கங்களேன். கெஜ்ரிவால் அவர்களுக்கு அவர் இன்ட்ரீம் பெயில் கேட்டு வெளியே வர்றாரு. அந்த உதாரணத்துக்கும் போயிருவோமே. இன்ட்ரீம் பெயில் கேட்டு வெளியே வர்றாரு. இன்ட்ரீம் பெயில் கேட்டு வெளியே வந்ததுக்கு இன்ட்ரீம் பெயிலுங்கிறதுனால நீங்க இதுக்கு போகக்கூடாது, செக்ரட்டரியேட் போகக்கூடாது அப்படின்னு ஆர்டர் இருந்துச்சு. சிசோடியா வெளியே வரும்போது ஏஎஸ்ஜி ராஜு போய் கேட்கிறாரு, அவருக்கு சொன்னீங்கல்ல ஒரு கண்டிஷன், அதே மாதிரி இவருக்கும் போடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அது இவர்களுக்கு எதிராக இருக்குமே ஆனால் அதை இடியை பயன்படுத்தி செயல்பட விடாமல் முடக்க வேண்டும். ஒன்று அவங்களை ஃப்ரீஸ் பண்ணணும், இல்லை டிஸ்டெபிலைஸ் பண்ணணும். அதற்குத்தான் இடியை பயன்படுத்தி வருகிறார்கள். அதற்கு அப்பாற்பட்டு நியாயமான விசாரணை நடந்து தண்டிக்கப்படட்டுமே, தூக்கில கூட போடட்டுமே, யார் கேட்டா? நியாயமான விசாரணை நடந்தால் அதை பத்தி பிரச்சனை கிடையாது. ஆனால் இடியுடைய செயல்பாடுகள் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்கிறது. இதே மாதிரி நீங்க தொடர்ந்து பல வழக்குகள், இப்ப பிரகாஷ் சார் மேற்கோள் காட்டின வழக்குகளை பார்த்தோம். ஒருத்தர் கைது பண்றாங்க. கைது பண்ணும்போது காட்டுற வேகத்தை பற்றி மரியாதைக்குரிய நீதிபதி தேஷ்பாண்டே அவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அப்சர்வேஷன் கொடுத்தாங்க. சஞ்சய் ராவுத்ரி வழக்கில் சொன்னாரு,
ஒன்ஸ் த அப்ளிகன்ட் ஃபைல்ஸ் பெயில் அப்ளிகேஷன், நீங்க என்ன பண்றீங்க, உடனே திரும்ப வந்து அந்த பெயில் ரிஜெக்ட் பண்ணணும்னு கேக்குறீங்க. அப்ப லாஸ்டா நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு ட்ரையலை ஒரு சிங்கிள் கேஸ்ல நீங்க எவ்வளவு விரைவா நீங்க நடத்தி வச்சிருக்கீங்க. when compared to trial, the extraordinary pace that is shown in arrest when compared to trial, it is of snail's pace அப்படின்னாரு. நத்தையுடைய வேகத்தை விட மோசமா தான் ட்ரையல் நகருது. நீங்க அரெஸ்ட் யார் வேணா பண்ணிடலாம், ஏன்னா பிஎம்எல்ஏ உடைய ப்ரொவிஷன் அந்த மாதிரி. பிஎம்எல்ஏ உடைய ப்ரொவிஷன்ஸை பத்தி சொல்லும்போது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, just because the provisions of PMLA are stringent, it cannot be used as a tool for long incarceration of your political enemies. வார்த்தை செந்தில் பாலாஜி வழக்கில் சொன்னது. உங்களுடைய அரசியல் எதிரிகளை வெகுகாலம் சிறையில் வைப்பதற்கான ஒரு கருவியாக அதை பயன்படுத்தி, ஏன்னா பிஎம்எல்ஏல பிடிச்சி வச்சா மிக விரைவில் பெயில வர முடியாது அப்படிங்கிற காரணத்திற்காக செக்ஷன் 50 உட்பட எல்லா கூறுகளுமே வந்து ரொம்ப கடுமையாக இருக்கிறதுனால நீங்க அதை பயன்படுத்தி அவங்க ரொம்ப நாள் உள்ள வச்சிடணும் நீங்க நினைக்க கூடாது என்று உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜியோட வழக்கில் சொல்லிச்சு. தேஷ்பாண்டே அவர்கள் இந்த வழக்கில் சஞ்சய் ராவத்தை பிடிச்சி உள்ள வச்சாங்க. அப்ப அந்த வழக்கில் அப்படி சொல்லிச்சு. அப்ப இன்னும் எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்றதா இருந்தா, சரி, வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ஸ்பைடர்மேன் தாத்தா சாகும்போது ஸ்பைடர்மேன் சொல்லிட்டு சாவார். உங்களுக்கு பவர் அதிகமாக தராங்க, யாரையும் கைது செய்ய முடியும். யாரையும் மீனிங் ஒன்ஸ் நீங்க பிஎம்எல்ஏல அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இமீடியட்லி அவர் அந்த குற்றத்தை தான் குற்றமற்றவர் என்று நிரூபிக்கக்கூடிய பர்டன் ஆஃப் ப்ரூஃப் யார்கிட்ட போயிடும்னா அக்யூஸ்டுக்கு போயிடும். மற்ற வழக்குகள்லாம் ப்ராசிக்யூஷன் அத்தாரிட்டிக்கு இருக்கும். பிஎம்எல்ஏல வந்து ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அக்யூஸ்டுக்கு போயிடும். அப்போ உங்களுக்கு பவர் அதிகமாக கொடுத்துருக்காங்க, கைது பண்ணுங்க, நாட்டில் வந்து லஞ்சலாவணி இருக்கக்கூடாது, ஊழல் இருக்கக்கூடாது, கைது பண்ணுங்க அப்படின்னு உங்களுக்கு அதிகாரம் தராங்க. ஆனால் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் உங்களை எதிர்ப்பவர்களைத்தான் கைது செய்திருக்கிறீர்களே தவிர, இமந்தா பிஸ்வா சர்மா இன்னைக்கு அஸ்ஸாமுடைய முதல்வர், அவர் மேல லூயிஸ் பர்கருடைய வாட்டர் இரிகேஷன் ஸ்கேம் இருக்கு. அந்த வழக்கு சொன்னா வந்து நகைப்புக்குரிய விஷயம் என்னன்னா, முதலாக சட்டமன்றத்திலே அதற்கு எதிராக குரல் எழுப்பி இமந்தா பிஸ்வா சர்மாவை கைது செய்ய வேண்டும் என்று சொன்னதே பாஜக. அதன் பிறகு கவுஹாட்டி ஹைகோர்ட்டுக்கு போய் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட்டு அவர் மேல இன்னைக்கு சிபிஐ வழக்கு இருக்கு. என்ன கண்டுக்குச்சு பாஜக? அவரை முதல்வராக்கி அழகு பார்த்தது. அப்பதான் கொஸ்டின் வருது, ரெண்டு விஷயம், உங்கள்கிட்ட பவர் அதிகமா இருக்குது, ஊழலை ஒழிக்கத்தானே பண்றீங்க, அதனை எதிர்க்கட்சிகள் மட்டும் உங்க கண்ணுக்கு தெரியுறாங்க. நியாயம் எடுத்துக்கிட்டா கூட, உண்மையிலேயே ஊழல் பண்றாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அதுக்காகத்தான் ஈடி செயல்படுது அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அதனை வேற எதிர்க்கட்சியாளர் மட்டும் உங்க கண்ணுக்கு தெரியுறாங்க. அதே மாதிரி சிவராஜ் சிங் சௌஹான் முன்னாள் முதல்வர் மத்திய பிரதேசத்துல வியாபம் ஊழலில் மட்டும் 40 பேர் சாட்சிகள் இருந்திருக்கிறார்கள். 40 சாட்சிகள் இருந்திருக்கிறார்கள். இடி ஏன் கண்ணை கட்டிட்டு போயிருச்சு? ஏன் இங்க டிவிஎஸ்சி பத்தி பேசினாங்க. இன்னைக்கு கூட மரியாதைக்குரிய ஆர் எஸ் பாரதி அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. எங்களுக்கு கவர்னருக்கு கன்சென்ட் கொடுக்க மாட்டேங்கிறாரு, நாங்க டிவிஎஸ்சில் ஆக்ஷன் எடுக்கணும், ஏடிஎம்கே எக்ஸ் மினிஸ்டர்ஸுக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்கணும்னா இங்க கவர்னர் எங்களுக்கு உத்தரவு தர மாட்டேங்கிறாரு, ஆனா எங்களை தொடர்ந்து வேட்டையாடிட்டே இருக்கிறாங்களே இடியில, ஏன் என்று ஒரு கேள்வி எழுப்புகிறார். அப்ப அதே மாதிரி மிக முக்கியமான ஆள் யாருன்னா சோமசேகர் ரெட்டி, ஜனார்தன் ரெட்டி, 16,500 கோடி மைனிங் ஸ்கேம். இவர்கள் பிஜேபியில் சேர்ந்த உடனே 2018 கர்நாடகா அசம்பிளி எலெக்ஷனுக்கு முன்னால சேர்ந்த உடனே சிபிஐ வந்து இவங்களுடைய வழக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணி விட்டுருச்சு. அதே மாதிரி அஜித் பவார் இன்னைக்கு பேசிட்டு போறார், பிரதமர் 1000 கோடி ஊழல் பண்ணவர் அப்படின்னு. 2வது நாள் அவர் சேர்ந்துட்டார். அவருடைய எல்லா அவருக்கு எதிரான எல்லா வழக்கும் டிராப் ஆயிடுச்சு, அவர் மனைவி உட்பட எந்த வழக்குமே அவங்க மேல இல்லை. நாராயண் ராணே யூனியன் மினிஸ்டரா மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியா இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்தவர். நாராயண் ராணே மேல அவங்க ஹவுசிங் ஸ்கேம் இருக்குது, அந்த குற்றச்சாட்டு அவர் மேல இருந்துச்சு. அவர் பிஜேபியில் இருப்பதனால இன்னைக்கு அவர் மேல எந்த நடவடிக்கையும் இல்லை. பிஜேபியினுடைய வெஸ்ட் பெங்கால் சார் சொன்ன மாதிரி சுவேந்து அதிகாரி, சிபிஐனுடைய நாரதா ஸ்டிங் ஸ்கேம்ல அவர் தான் குற்றவாளி. ஆனால் இன்றைக்கு அவர் மேல எந்த நடவடிக்கையும் இல்லை. காரணம், அவர் பிஜேபியில் ஐக்கியமாகி பிஜேபியில் இருப்பவர்கள் செய்வதோட உக்கிரமாக வந்து மத அரசியல் செய்கிறார். அதனால அவர் மேல இன்னைக்கு நடவடிக்கை இல்லை. இப்படி வெறும் ஒரு வாதத்துக்கு இதையெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா, திமுக வந்து கொல்யூட் ஆகுது, திமுக வந்து ஒன்றிய அரசோட கொல்யூட் ஆகி இந்த விஷயத்தை வந்து நடக்க முடியாம பண்ணுது அப்படின்னு சொன்னா, இந்தியா முழுக்க ஈடியோட செயல்பாடு எப்படி இருந்திருக்கு? தமிழ்நாட்டிலேயே செந்தில் பாலாஜியுடைய கைதுல எவ்வளவு கடுமையா இருந்தது, எவ்வளவு பெரிய ஒரு பேசு பொருளாக அது மாறியது. ஆனால் அந்த வழக்கில் தீர்ப்பு தரும்போது ஒரு வார்த்தை, செந்தில் பாலாஜி அவருடைய வழக்கின் தீர்ப்பிலே வந்து 53வது புள்ளியில வந்து ஒரு வார்த்தை இருக்கும் தீர்ப்புல. The court further observed that a period of time the trial courts and the high courts have forgotten a very well settled principle of law that bail is not to be withheld as a punishment. ஒருத்தனை தண்டிக்கிறதுக்காக பெயிலை நிறுத்தி வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, அது அடுத்ததான் முக்கியமான வார்த்தை, we can say that it appears that the trial courts and the high courts attempt to play safe in manners of grant of bail. இது நீங்க எப்படி இன்டர்பிரேட் பண்ணுவீங்க எனக்கே தெரியல. ட்ரையல் கோர்ட்டும் ஹை கோர்ட்டும் பிஎம்எல்ஏல பெயில் வரணும்னு வரும்போது சேஃபா ப்ளே பண்றாங்கன்னு நாங்க நினைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. யாருக்கு பயந்து? யார்? ட்ரையல் கோர்ட்டும் ஹை கோர்ட்டும். நம்ம பேசலாம், யாருடைய அழுத்தத்திற்காக? நம்ம இதுதான் நான் முன்வைக்கிறேன்.